By the grace of Almighty, we all may enjoy good health, long life, prosperity, wisdom and peace. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராமபிரானின் பெருமைக்கும் புகழுக்கும் யார் காரணம்? கவிஞர் கண்ணாசன் பாடலிலே ஒரு 4 வரிகள் வரும். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தோர், சரித்திரம் தன்னிலே நிற்கின்றார் என்றொரு வரிகளுக்கு ஏற்ப உலகத்திலே பல சக்கரவர்த்திகள், அரசர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் சரித்திரத்தில் நிலைத்தவர்கள் சிலர்தான். தசரதனும் ராமனும் அவர்களைப் போல் ஆண்டு மறைந்திருந்தால் நமக்கு ஏது ராமாயணம் என்ற இதிகாசம்? சரி, ராமனை இந்த அளவுக்கு உச்சத்தில் ஏற்றி வைத்தவர் யார் என்று ராமாயணத்தை பற்றி கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ராமனின் பட்டாபிஷேகம் முடிவு செய்யப்பட்ட பிறகு அந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதற்காக நாட்டு மக்கள் தயாராகிறாங்க. இந்த செய்தியை கேட்ட ஒரு முக்கியமான நபர் வில்லி, அவள்தான் கூனி. ராமாயணத்தின் திருப்பு முனை என்ற கதாபாத்திரம். பொருள் சார்ந்த வாழ்விலிருந்து பரமாத்மா என்ற மூலத்தை நோக்கி திருப்புவது இந்த கூனி என்ற மூதாட்டியின் உடல் அமைப்பு. அவளது முதுகு கொண்டை ஊசி போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். வள்ளுவனின் கருத்தின்படி பார்க்கின்ற போது வாளறிவன் என்று சொல்லலாம். அதாவது துவக்கமும் முடிவும் அறிந்த கதாபாத்திரம். இவள் தக்க தருணத்தில் ராமனின் வாழ்க்கையை திசை மாற்றுகிறாள். எப்படி? கேகய நாட்டிலிருந்து கைகையின் அந்தரங்க பணிப்பெண்ணாக வந்தவள் கூனி. அவள் ஒரு முற்றிலும் முரண்பட்ட கருத்து இப்போது கையெழுத்த சொல்லப் போகிறார். கைகையை, நாடே விழாக்கோலம் பூண்டிருக்கிறதே, காரணம் தெரியுமா? நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றார். உடனே கைகேயி தன் கழுத்திருந்த முத்து மாலையை கலற்றி பரிசாக அளித்தாள் கூனிக்கு. இந்த சுப செய்தியை எனக்கு முதலில் சொல்லிய உனக்கு இந்த பரிசு என்றார். அதை தூக்கி எறிந்துவிட்டு, உனக்கு வரப்போகிற கேடு என்ன என்று தெரியாமல் சந்தோஷப்படுகிறாயா என்று கைகையின் மனதை மாற்றுவதற்கு கூனி முயற்சிக்கிறார். ஒரு வழியாக மூளைச்சலவை செய்து கைகையை தன் கருத்துக்கு உடன்பட வைத்தாள் கூனி. இதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. அது என்னென்றால், தசரதனின் முதல் மனைவி கோசலைக்கும் 2ஆம் மனைவி சுபத்திரைக்கும் மகப்பேறு கிட்டவில்லை. கைகையை பெண் கேட்டு கேகை நாட்டுக்கு போகிற போது கைகையின் தந்தை ஒரு நிபந்தனை வைக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே 2 மனையரிடத்திலேயும் புத்திர பாக்கியம் இல்லை. எனது பெண் மூலமாக கருத்தரித்தால் இவ்வளவு குழந்தைக்கு நீங்கள் முடிசூட்ட வேண்டும் என்ற நிபந்தனை வைத்து திருமணத்திற்கு ஒப்பியதாக அமர ராஜாஜி அவர்கள் எழுதிய ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. கைகேயி கூனியின் இந்த கருத்தை ஒப்புக்கொண்டதற்கு இது முக்கிய காரணம். இதன்படி பரதன் இளையவன் என்றாலும் ஆட்சிக்கு உரிமை உள்ளவன். தெய்வாதீனமாக
3 மனைவியரும் ஒரே சமயத்தில் கருத்தரித்தார்கள் என்பது அடுத்த காரணம். அது மட்டுமல்ல, தேய்ப்பார் தேய்த்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல கூனியின் தொடர் முயற்சியால் கைகையை பணிந்தார். இதை எப்படி செயல்படுத்துவது என்ற யோசனையும் கூனியே கைகைக்கு கற்றெடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? தசரதனிடத்திலே 2 வரங்கள் பெற வேண்டும். அதில் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்ற கருத்து. இது இந்திரர்களுக்கு சகாயமாக அரக்கர்லியது யுத்தம் செய்த போது கைகேயி அன்றைக்கு தசரதனுக்கு சாரதியாக கடமையாற்றுகிறார். ஒரு கட்டத்திலே தசரதன் மூர்ச்சித்த போது தேரை லாவகமாக அப்புறப்படுத்தி மூர்ச்சையை தெளிவித்து மீண்டும் யுத்தத்திலே கலந்து கொள்ளச் செய்தால் கைகேயி. அப்போ உயிரை காத்ததற்கு ஒன்று, பிறகு மீண்டும் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பதற்கு ஒன்று என்று 2 வரங்களை தருவதாக சொல்லுவான். இப்போதைக்கு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, வேண்டுமான பிறகு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒத்தி வைத்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த 2ஐயும் இணைத்து தான் இப்போது அரங்கேற்றம் நிகழ்கிறது. தசரதன் சொன்னான், தடை இல்லை, 2 வரங்களை நான் தருவதாக சொல்லியிருக்கிறேன், எது கேட்டாலும் தருகிறேன் என்றான். முதல் வரத்தால் பரதன் நாட்டை ஆள வேண்டும். 2வது வரத்தால் ராமன் மரவுரை தரித்து காடு சென்று தண்டகாரண்யத்தில் 14 ஆண்டுகள் தாமியற்ற வேண்டும் என்றார். இப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பி வைத்தவள் கூனி. காட்டுக்கு போயிருக்கவில்லை என்றால் சீதை சிறைப்பட்டிருக்க மாட்டாள், ராவணன் இருந்திருக்க மாட்டான், ராம காவியமும் எழுதப்பட்டிருக்காது. கண்ணதாசன் வேடிக்கையாக சொல்வார், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை எங்கு இல்லை, நிற்கலையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்று ஒரு பாட்டில் வரும். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்று அருமையான வரிகள். எனவே ராமன் புகழுக்கு முதற் காரணம் கூனி. இப்ப அடுத்தது யார் என்றால் சூர்பனகை. தண்டகாரண்யத்திலே சூர்பனகை உலா வருகின்ற ஒரு நாள் ராமலக்குவர்களை பார்த்தார். ராமனின் தேஜஸை பார்த்தவுடனே, இப்படிப்பட்ட ஆண்மகனை நான் இதுவரைக்கும் சந்தித்ததில்லையே, இவனோடு வாழ வேண்டுமே என்று தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி ராமனிடத்திலே வேண்டுவார். ராமன் சொன்னான், எனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறார், அங்கே பார் இலக்குவன், அவன்தான் தனியாக இருக்கிறான், அவனிடத்திலே முயற்சி செய்து பார் என்று அங்கே அனுப்பினான். இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டே தோட்ட வேலைகள் செய்து கொண்டிருந்த இலக்குவன் அவனுக்கு சொன்னாள், நானும் அடிமை, ராமனுக்கு சேவை செய்கின்ற தாசன், எனக்கு வாழ்க்கைப்பட்ட நீயும் அடிமைதான், இதை விட அவனுக்கு 2வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டால் சிறப்பு தானே, எனவே மீண்டும் நீ முயற்சித்துப்பார். இது மட்டுமல்ல, ஒரு அருமையான வார்த்தை சுவாமி சித்பானந்தருடைய ராமாயண விளக்கத்திலே இருக்கிறது. ஒருவேளை ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும். இது மிக முக்கியமான கருத்து. சூர்பனகைக்கு பக்கத்தில் ராமன் இருந்தால் எப்படி இருக்கும் ஜோடி பொருத்தம்? அப்போ என்ன கருத்து இங்கே சொல்லப்படுகிறது? ஒருவேளை ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும். அதாவது ஆசையில் சிக்கிய ஒரு ஆத்மாவை இங்கே அலைக்கழிப்பது போல தோன்றினாலும்
இதன் உட்பொருள் அற்புதமானது. லௌகிக வாழ்க்கையில் தம்மை தொலைத்துவிட்ட நம்மை போன்ற மக்களும் இறைவனை தரிசிப்பதற்கு கோவில்களுக்கு போகிறோமே. நமக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று போகிறோம். இதன் உதாரணமாகத்தான் இங்கே ஆசை வயப்பட்ட சூர்பனகையும் பரம்பொருளாகிய ராமனை விரும்புகிறார். ஆனால் ஆசைகளால் கலங்கப்பட்ட ஆத்மா பரிசுத்தமாகிய பரமாத்மாவோடு இணைய முடியாது, ஜோடி சேர முடியாது. அதற்கு வாழ்க்கையின் இலக்கு தெரிந்த குரு இலக்குவன். குரு மூலமாக தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதற்காக பரம்பொருளாகிய ராமன் தகுந்த குருவிடத்திலே அனுப்பி வைக்கிறான். ஆனால் குரு ஒரு வழிகாட்டியை தவிர அவரவர் சுயமாக பயிற்சியின் மூலமாக தன்னை பக்குவப்படுத்தி கடவுளிடம் சரணடைந்தால் நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வான். இதன்படி அரக்கியாக இருந்தாலும் பக்குவம் அடைந்தால் ராமனை அடையலாம் என்ற கருத்துதான் நீ மறுபடியும் ராமனை முயற்சித்துப்பார் என்று இலக்குவன் சொன்னதன் பொருள். இந்த தத்துவத்தின்படி நம்மோடு இணைத்து நாம் சிந்திக்கின்ற போது ஒரு வித்தியாசமான கருத்தை வெளிப்படுத்தலாம். சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம். சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம். ஆனால் ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தமல்ல. ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தமல்ல. எப்படி? சீதை ஜீவாத்மா, ராமன் பரமாத்மா. உலகில் உள்ள ஜீவாத்மாக்கள் இன்றைக்கு 800 கோடிக்கும் அதிகம். இவர்கள் பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதுதானே தெய்வ நீதி. அதன்படி பக்தியில் துவங்கி ஞான மார்க்கத்தில் சாதனை செய்கின்ற எல்லோரும் பரம்பொருளாகிய ராமனை அடையலாம். எனவே பரமாத்மா ஒரு ஜீவாத்மாவுக்கு மட்டும் உரியதல்ல. பக்குவம் அடைந்த எந்த ஜீவாத்மாவும் பரம்பொருளோடு இணையலாம் என்ற கருத்து தான் இங்கே ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தமல்ல என்பது. சரி, இப்போ சூர்பனகை யோசிக்கிறார். சீதை இருப்பதனால் தானே ராமன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவளை அழித்து விட்டார். இன்னொரு பெண் தேவைப்படும் இல்லையா? அப்போது நம் மீது நாட்டம் வரும் என்று முடிவெடுத்து சீதை அழிப்பதற்காக பாய்ந்தார். இந்த விபரீதத்தை கண்ட இலக்குவன் குறுக்கே பாய்ந்து சூர்பனகையை தடுத்து அவளது மூக்கையும் காதுகளையும் அறுத்தான் என்பது கதை. பூர்வ கர்ம பலன், தகுந்த குரு, முறையான பயிற்சி, விடாமுயற்சி, பொறுமை போன்ற அனைத்து பண்புகளும் இருந்தால்தான் ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற்று பரம்பொருளோடு இணைய முடியும், ராமனை அடைய முடியும். ஆனால் பரம்பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எல்லா மக்களுக்கும் உண்டு. அதற்கு குறுக்கு வழி இறைவன் அடைய முடியுமா என்ற தேடலை பல சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கியது. அதாவது பாத யாத்திரை, நெருப்பில் நடப்பது, அலகு குத்தி கொள்வது, உடலை காயப்படுத்தி கொள்வது, நரபலி கொடுப்பது, இது போன்ற செயல் மூலமாக தான் நினைத்ததை அடைய முடியும் என்ற சூர்பனகை நம்பிக்கை இன்றைக்கும் பல பக்தரிடத்தில் இருக்கிறது அல்லவா? இதற்கு உதாரணம்தான் சூர்பனகை சீதையை கொன்றுவிட்டால் ராமனை அடையலாம் என நினைத்தது. இப்படி இன்று வரைக்கும் உலகம் சூர்பனகைக்கே அடிமையாக உள்ளதே தவிர யாரும் சீதையாக பரிசுத்தமாக விரும்பவில்லை.
ராமனோடு இணையவும் இல்லை, இலக்குவன் போன்ற குருவை நாடவும் இல்லை. சரி, சூர்ப்பனகை என்ற ஆசை அழிக்க முடியாது. அதை திசை மாற்றி ஆத்ம சாதகங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதனால் மூக்கின் மூலம் செய்கின்ற பிராணாயாமத்தை கற்று ஆத்ம சாதக பயிற்சி முறைகளை காதால் கேட்டு ஓசை இல்லாத அமைதியில் புலநடக்கம் பெற பயிற்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தே இலக்குவன் சூர்ப்பனகையின் மூக்கையும் காதுகளையும் துண்டித்ததன் உட்பொருள். இப்போ ஆசையின் பிம்பமாகிய சூர்ப்பனகை அறியாமைக்கு அடிமையாகி அறிவுரையை பயன் கொள்ளவில்லை. மாறாக ராமன் தனக்கு கிடைக்கவில்லையே என்பதை பொறுக்க முடியாமல் தன் உடப்பிறப்புகளாகிய கரண் தூஷணன் என்ற இருவரை, அது கர்ம வினை பதிவு சஞ்சிதம் பிரார்த்தம் சொல்கிறோமே, அதை கொண்டு அறிவை எதிர்த்தாள். ஆனால் அனைத்துக்கும் மூலமாகிய அறிவு என்ற தெய்வமாகிய ராமனின் பானத்தால் இந்த பதிவுகள் துவம்சம் செய்யப்பட்டன. உயிர் தப்பிய சுயநலம் என்ற அகம்பனன் லங்கேசனிடம் சென்று, முதலில் எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள், பிறகு உங்களுக்கு பாதகமான ஒரு செய்தியை சொல்லுவேன் என்றான். இந்த இடத்துல ராவணன் சற்றும் சினமின்றி வியப்போடு கேட்டான், என்னுடைய ஜனஸ்தானத்தை அழிக்கின்ற அளவுக்கு வலிமை மிக்கவன் யார்? இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிறக்கவில்லையே என்று கேட்பான். இதன் தத்துவம் என்ன என்றால், உலகில் பெரும்பாலான மக்கள் ராவணன் என்ற ஆணவத்தை அடையாளம் காணவும் இல்லை, நெருங்கவும் இல்லை, வெல்லவும் இல்லை. இது சரித்திரமே கேள்விப்படாத புதிய செய்தி. ஆணவம் என்ற ஜனஸ்தானத்தை, மூலாதாரத்தை பால்படுத்திய அந்த வலிமை மிக்கவன் யார் என்று கேட்டான் ராவணன். ராமாயணத்தில் பிரபலமில்லாத கதாபாத்திரம் என்றாலும் ராவணனின் அழிவுக்கு வழிவகுத்த முக்கியமான கதாபாத்திரம் இந்த அகம்பனன். அவன் சொல்கிறான், நமது ஜனஸ்தானத்தை ஆக்கிரமித்தவன் மன்னன் தசரதனின் குமாரன் ராமன். அவனது தம்பி இலக்குவனோடும் தேவலோக கன்னிகை போன்ற மனைவியோடும் பஞ்சவடியில் தங்கியுள்ளான். உடனே ராவணன், அந்த மானிட புழுக்களை இப்போது நசுக்கித் தள்ளுவேன் என்று சீற்றத்தோடு கிளம்புகிறான். அவனை தடுத்து அகம்பனன் சொல்கிறான், நேரடியாக யுத்தம் செய்து அவனை வெல்ல முடியாது. அவனது அழகிய மனைவியை கவர்ந்தால் அவனுக்கு அவமானமாகும். பிரிந்து போன மனையை நினைத்து ஏங்கி அவன் இறந்து போவான். அதாவது ஜீவாத்மா என்ற இந்த பகுத்தறிவை ஆணவத்தின் வசப்படுத்திவிட்டால் பேரறிவாகிய தெய்வமும் அடங்கிவிடும். மாறாக அறிவை நேரடியாக வெல்ல முடியாது என்பது இங்கே நுட்பம். மனம் புற பொருட்களிலே, உறவுகளிலே தன்னை அடகி வைத்து விட்டதால் தெய்வீகம் மனதை மீட்க முடியாமல் தவிக்கிறது. காம நோய்க்கு அடிமைப்பட்ட ராவணன் அகம்பனனின் புத்திசாலியத்தை பெரிதும் பாராட்டினார். ஆணவம் தன் பலவீனத்திற்கு தீனி போடுபவர்களை பாராட்டும். ஏற்கனவே சந்தித்த நட்டங்கள் மூலமாக பாடம் கற்றுக்கொள்வது தவறுவது மட்டுமல்லாமல் புதிய ஒரு சுகத்தை, அனுபவத்தை பெறவும் தன்னை இழந்துவிடும் என்பது தத்துவம். இப்படி ராமனின் பெருமைகளை உலகறிய செய்து ஒரு இதிகாசம் தோன்றவும் காரணமானவர்கள் 3 பேர்: கூனி, சூர்ப்பனகை மற்றும் அகம்பனன். பிச்சைக்காரர்கள் இல்லை என்றால்
செல்வந்தர் உதவி செய்து புண்ணியம் சேர்க்க முடியுமா? அதுபோல இந்த தீயவர்கள் இல்லை என்றால் ராமனின் பெருமைக்கு ஒரு இதிகாசம் கிடைத்திருக்காது அல்லவா? வாழ்க வளமுடன்.